ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சப்பாத்தி பூரிக்கு பலவிதமான கிரேவி தொட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஒரு முறை இந்த மெத்தட்ல பனீர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இப்போ இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி செய்யறதுக்கு அடி கனமான ஒரு பேன் ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதுல 50 ml அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெயோட அளவு உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க குறைவா கூட சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சிடலாம். சீரகம் மட்டும் தான் தாளிக்கணும், கடுகு தாளிக்க கூடாது. சீரகம் சேர்த்த பிறகு ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. சூடு கொஞ்சம் குறையட்டும். இதுல மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயம் 3 வெங்காயம் விழுதா அரைச்சி இதுல சேர்க்கிறேன். வெங்காயம் வேக வைக்கல, பச்சையாவே தான் அரைச்சிருக்கேன். இதுல நீங்க அப்படியே ஸ்டவ் ஆன்ல இருக்கும்போது வெங்காயம் சேர்த்தீங்கன்னா சடசடன்னு மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் சூடு குறைஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு மிதமான தீயில வச்சு தட்டு போட்டு மூடி வெங்காயம் அப்படியே வதங்குற வரைக்கும் விட்டுடுங்க. நடுவுல ஒரு 2-3 முறை கலந்து விடுங்க. வெங்காயம் கலர் மாறி மேலே இது போல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நமக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். மறந்துடாதீங்க, அடி கனமான பாத்திரத்துல செய்யும் பொழுதுதான் அடி பிடிக்காம கிரேவி பெர்ஃபெக்டா நமக்கு கிடைக்கும். மெல்லிசா இருக்க பாத்திரம் எடுத்தீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு விழுது இதுல சேர்த்துக்கலாம். இஞ்சியோட அளவு பூண்டோட அளவு நான் எவ்வளவு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். 1 பங்கு பூண்டுக்கு 1/2 பங்கு இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சியோட அளவு குறைவா இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சிருக்க விழுத இதுல சேர்த்தாச்சு. இஞ்சி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஃபிளேவரை நமக்கு மாத்தி கொடுக்கும். அதனால இஞ்சி குறைவா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கி இது போல கலர் மாறி நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் மிதமான தீயில வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல தக்காளி சேர்க்க போறோம். 4 மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி நல்லா விழுத அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். நல்ல பழமான தக்காளியா இருக்கணும். தக்காளியோட கலரும் கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருந்துச்சுன்னா நம்மளோட கிரேவி நல்லா சுவையா இருக்கும். தக்காளியை அரைச்சி வச்சிருந்தா அந்த பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி அதை எடுத்து இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு திரும்பவும் இது சுருங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தட்டு போட்டு மூடி நீங்க வச்சுட்டீங்கன்னா மேலெல்லாம் சலசலன்னு அப்படியே கொதிச்சு தெரிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாம இருக்கும். இல்ல ஸ்டவ் மேலெல்லாம் நமக்கு தெரிச்சிடும். இப்ப பாருங்க, தக்காளியோட சேர்ந்து இது எல்லாமே நல்லா நமக்கு குக்காய் வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. அடி பிடிக்காம இருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த ப்ரொசீஜர் படி கரெக்டா செஞ்சீங்கன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்போ இதுல 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியா தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்குன்னு நம்ம மிளகு, சீரகம், தனியா எல்லாமே சேர்த்து அரைச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த தூள் தான் சேர்த்தேன். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலர் நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதற்கு தேவையான அளவு உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன். தூளுப்பா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுள்ள தண்ணி இதுல சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுணும். இப்ப நான் சேர்த்த இந்த காரம் உப்பு எல்லாமே நம்ம எடுத்திருக்க வெங்காயம், தக்காளி இதனோட புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஆனா ப்ரொசீஜர் இது போல கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப சேர்த்திருக்க உப்பு காரம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல நம்ம சாப்பிடும்போது ஒரு மிதமான காரம், புளிப்பு, உப்பெல்லாம் சேர்த்து செய்வாங்க இல்லையா, அந்த அளவுல இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில நல்லா இதை கொதிக்க விட்டுடுங்க. நடுவுல 2-3 முறை கலந்து விட்டுடுங்க. இது போல எண்ணெய் நல்லா நமக்கு பிரிஞ்சு வரணும். நீங்க தண்ணி குறைவா சேர்த்துட்டீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல தீ அதிகமா வச்சிடக்கூடாது, மிதமான தீயில தான் வைக்கணும். 2 பச்சை மிளகாவை கீரைலாம் இல்லை, நான் அப்படியே முழுசாதான் இதில் எடுத்து சேர்த்திருக்கேன். மறக்காம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரையை இதுல சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நீங்க விருப்பப்படலைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சர்க்கரை சேர்த்து செய்யும் பொழுது அதனோட கலரும் அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா மறக்காம சர்க்கரை இதுல சேர்த்தீங்கன்னா தான் அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்தையுமே கரெக்டா அதை பேலன்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தரும். கிரேவி கரெக்டா சுருங்கி வந்துருச்சு. இந்த சமயத்துல நான் பன்னீர் சேர்க்கிறேன். பன்னீரை இது போல துண்டுகளா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் சேர்க்கிற பன்னீர் பாத்தீங்கன்னா 200 கிராம் அளவுள்ள பன்னீர். இதை 12 துண்டுகளா கட் பண்ணி எடுத்து சேர்க்கிறேன். மொத்தமா இந்த கிரேவிக்கு 400 கிராம் அளவுள்ள பன்னீர் நான் சேர்க்க போறேன்.
உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி பன்னீரோட அளவை நீங்க குறைச்சு கூட சேர்த்துக்கலாம். கிரேவி நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கூடுதலா செஞ்சுக்கலாம். இப்போ இதுல இன்னொரு பாக்கெட்ல இருந்த பன்னீரையும் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. பன்னீரை பாக்கெட்ல இருந்து கட் பண்ணிட்டு ஒரு முறை அலசி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அந்த பிளேட்ல அந்த பால் எல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதில் கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி இதுல சேர்த்தாச்சு. பன்னீரை சேர்த்த பிறகு கரண்டி போட்டு நிறைய நம்ம கலக்கக்கூடாது. லைட்டா இது போல அந்த காரம் படுற மாதிரி திருப்பி விட்டுட்டு அப்படியே மிதமான தீயில வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணீங்கன்னா பன்னீர் நல்லா நமக்கு வெந்து வரும். திரும்பவும் லைட்டா கரண்டி வச்சு நம்ம மூவ் பண்ணி விடணும். தீயோட அளவு கரெக்டா வச்சுக்கோங்க, இல்லைன்னா பன்னீர் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க மேல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பரா இருக்கு. இது போல கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டா பன்னீர் உடையவே உடையாது. அது மட்டும் இல்லாம பன்னீர் வாங்கும் பொழுது நல்ல பன்னீரா பார்த்து வாங்கிக்கோங்க. மலாய் பன்னீர்னு போட்டிருக்கோம், அந்த பன்னீர் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு நல்லா ஜூஸியா இருக்கும், நமக்கு உடஞ்சி போகாது. மலாய் பன்னீர் அப்படிங்கிறது எருமை மாட்டு பால்ல தயாரிக்கிறது. நார்மலா இருக்க பன்னீர் பாத்தீங்கன்னா பசும் பால்ல தயாரிப்பாங்க. உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ அது போல நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இது போல லைட்டா மூவ் பண்ணி கலந்து விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. அதுக்கு பிறகு இதுல 15 முந்திரி பருப்பை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா விழுத அரைச்சி எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்போட ஃபிளேவர் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதுல சேர்த்து லிக்விடா அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே தண்ணி நிறைய சேர்க்க கூடாது. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து கிரேவியில சேர்த்துருங்க. கிரேவியில சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு திரும்பவும் நம்ம தட்டு போட்டு மூடி அப்படியே குக் பண்ண போறோம். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் அது குக் ஆகட்டும். முந்திரி பருப்போட பச்சை மணம் போன பிறகு இது போல மேல நமக்கு திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். மொத்தமாவே இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். ஸ்டெப் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுங்க. இப்ப திரும்பவும் நம்ம கலந்து விட்டாச்சு. பன்னீர்லாம் நல்லாவே வெந்திருக்கு, உள்ள நல்லா நமக்கு உப்பு காரம் எல்லாமே ஊறி இருக்கும். ஜூஸியா சூப்பரா நமக்கு பீஸ் ரெடி ஆகிருக்கு. இந்த சமயத்துல நல்ல ஒரு தாராளமான கொத்தமல்லி இலைகள், நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்து பொடியா கட் பண்ணி அதை எடுத்து இதுல சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இதுல இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும், அது அவசியம் சேர்த்துருங்க. இல்ல நீங்க நெய்லாம் குறைவா சாப்பிடுவீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதுல சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும் போது கிரேவி நல்லா தகதகன ஒரு ஷைனிங்காவும் இருக்கும். குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெய்யோட ஃபிளேவரும் நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான், நம்மளோட கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல ஒரு முறை பன்னீர் கிரேவியை நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க வெளியில சாப்பிடணும்னு விருப்பப்படவே மாட்டாங்க. ஒரு சுவையான அட்டகாசமான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டுல செஞ்சு சாப்பிடும் பொழுது சுத்தமாகவும் நல்ல சுகாதாரமான முறையிலையும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதே சமயத்துல அதிக காசும் செலவாகாது. நீங்க எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே சாப்பிட்டிருந்தாலுமே இந்த மெத்தட்ல ஒரு முறை பன்னீர் கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் டேஸ்ட். இந்த கிரேவியை உங்க வீட்டுல நீங்க செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.